மனுஷன் உயிரோடு இருக்கிற பூனைய, உயிரோடு இருக்கிற பாம்பை, ஏன் ஒரு கூட நிறைய இருக்கிற எந்த பொருளா இருந்தாலும் ஒரே நிமிஷத்துல சாப்பிட்டு முடிப்பாரு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? 18th செஞ்சுரியில பிரான்ஸ்ல டெராரி அப்படிங்கிற ஒரு மனுஷன் இருந்திருக்காரு. அவரு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்காரு. அதை பத்தி ரொம்ப டீடைலா சொல்றேன், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த டெராரிங்கிற மனுஷன் பிறந்த கொஞ்ச நாள்லயே அவரோட பசி ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சது. இவரோட பசி எந்த அளவுக்கு அதிகமாக ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு முழு எரும மாட்டோட வெயிட் எவ்வளவு இருக்கும் தெரியுங்களா? அந்த வெயிட் அளவுக்கு சாப்பிடுற அளவுக்கு இவரோட பசி அதிகமாக ஆரம்பிச்சது. இத பார்த்த உங்க குடும்பத்தினர் பாத்தீங்கன்னா ரொம்ப பயந்து போய் இவனை வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டே துரத்திட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட்ல வித்த காமிச்சு ஸ்ட்ரீட்ல கிடைக்கிற கொஞ்ச நஞ்ச ஏதோ சாப்பாடை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. இந்த டெராரி கிட்ட இருக்கிற இந்த விஷயத்தை பார்த்துட்டு பிரான்ஸ் ஆர்மி பாத்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகி இவரை நம்ம ஒரு விஷயத்துக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்பையா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஃபுல்லா டாக்குமெண்ட் அவர்கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்லி, சாப்பிட்டதுக்கு அப்புறம் எலிமியோட லைனை தாண்டதுக்கு அப்புறம் அந்த டாக்குமெண்ட் அவர் வயிற்றிலிருந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கருதப்படுது. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா எனிமினேட் ஆர்மி கிட்ட இவர் மாட்டிக்கிறாரு. மாட்டி அவங்க கிட்ட பயங்கரமா அடி வாங்குறாரு. அடி வாங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்யப்படுறாரு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் செஞ்சதுக்கு அப்புறம் இந்த மனுஷன் சும்மா இல்ல, அங்க கிடைக்கிற எல்லாத்தையும் புடிச்சு சாப்பிட்டு இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா ஒரு 14 மாசம் குழந்தை காணாம போகுது. அந்த குழந்தை காணாம போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற மக்கள் எல்லாத்துக்குமே இவர் மேல ஒரு சந்தேகம் வருது. ஹாஸ்பிட்டல் இருந்து இவரை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அவர் ஹாஸ்பிட்டல் இருந்து துரத்தப்படுறாரு. துரத்தப்பட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அவரோட 26வது வயசுல ஒரு நோய் தாக்கி அவர் இறந்து போறாரு. இறந்து போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து அவரோட பாடியை போஸ்ட்மார்டம் பண்ணி பாக்குறாங்க. அப்படி போஸ்ட்மார்டம் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா டாக்டருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவரோட வயிறு பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா ராட்சச வயிறு மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஷாக்கான டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மெடிக்கல் ஹிஸ்டரியிலேயே இப்படி ஒரு பெரிய வயிறை எங்கேயுமே நான் பார்த்தது இல்ல, இது ஒரு மிஸ்டீரியஸான விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மனுஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் 26 வயசுலயே இவ்வளவு சாப்பிட்டு இருக்காரு. ஒருவேளை இன்னும் உயிரோடு இருந்திருந்தா எத்தனை விஷயத்தை சாப்பிட்டு இருப்பாரு, எவ்வளவு சாப்பிட்டு இருப்பாரு நீங்க நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.